Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்கலாம்னா சூப்பரான சுவையான தட்டைப்பயிறு கடையல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தட்டைப்பயிறு கடையலுக்கு நான் இன்னைக்கு 1 டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்துர்க்கேன். அதை ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எதுக்கு வறுக்கறோம்னா அப்பதான் குழம்பு வந்து டேஸ்டாவும் மணமாவும் இருக்கும். நீங்க வறுக்காம போடும்போது குழம்பு கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பயிரை நல்லா கழுவி எடுத்து குக்கர்ல சேர்த்துக்குங்க. நான் 1 டம்ளர் பயிருக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் குக்கர்லேயே என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்த்துக்கலாம். 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. 4-5 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. குக்கரை மூடி அடுப்பில் எடுத்து வச்சுருங்க. இந்த பக்கம் நம்ம தாளிக்கும் போது வெங்காயம் கருவேப்பிலை தாளிக்கும் போது நம்ம கொத்தமல்லி சீரகம் சேர்ப்போம்ல, அதுக்கு அரைச்சிக்கலாம் வாங்க. கொத்தமல்லி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், லைட்டாக காஞ்ச மிளகாய் 3 போட்டுக்குங்க. அங்கே வந்து பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறோம், அதனால் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர் வந்து 4-5 விசில் வந்தது. குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதி கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டுட்டு ஃப்ரெஷ் கருவேப்பிலை 1 கொத்து போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கிற பவுடரை எடுத்து கொட்டி நல்லா வதக்கி விடுங்க. சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் வதக்கி விட மனமே சூப்பராக இருக்கும். அப்போவே சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு. அப்புறம் நீங்கள் குக்கரில் எடுத்து வச்சுருந்த பருப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம இப்போ தாளிச்சுட்ட தாளிப்பீமை அதே பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு மறுபடியும் குக் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்து. ஏன்னா அப்போ தான் நல்லா அது கலந்து வரும். நம்ம சேர்த்த தாளிப்பு பருப்பு எல்லாம் கலந்து வரும். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததையும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கடைஞ்சிக்கலாம். இப்போ கடைஞ்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சுங்க. சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.